கிறிஸ்தவர்களை போல நடிகர்கள் இந்த உலகத்தில் இல்லை. உண்மையாக இயேசு கிறிஸ்து நடிகர் இல்லை. அவர் உண்மையாக செய்தார். அவர் உண்மை தெய்வம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை வச்சு கொண்டு இருக்கிறவங்க அவங்கள போல் நடிகர் பரிசுத்தம் என்று காட்டி கொண்டிருக்கிற நடிகர்கள் கொஞ்சம் இல்லை. அவங்க சினிமா ஆக்ட் பண்ணுறாக்களை கூட தோற்று போயிடுவாங்க. சினிமா ஆக்ட் பண்ணுறாக்கள் அவங்க தொழிலாக செய்கிறாங்க. அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழ்கிறன்றது அது ஒரு உண்மையான ஒரு காரியம். சோறு சாப்பிட்றோமா ஒரு ரியல் விஷயம். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் எவ்வளோ முக்கியம், அதை போல் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் கர்த்தரை நாமம் அறிஞ்சாக்கள் என்ன நான் எத்தனையோ தரம் ஆராய்ச்சி பார்த்துருக்கேன். எத்தனையோ தரம் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒவ்வொரு முறையும் மனம் திரும்ப வேண்டியிருக்கு. அப்போ என்ன சொல்ல வரணுன்னு சொன்னால், நம்ம தான் பெரிய நடிகர்கள் கிறிஸ்தவர்கள். இதிலேருந்து மாறணுமெண்டா நம்மளோட ஜெபம் தானியல்ற ஜெபம் மாதிரி ஜெபிக்க கட்டில் புறப்படும். கட்ட செய்வார் பெரிய காரியங்களை. இதில் பெரிய நடிகர்கள் யாருன்னு பார்த்தா பலிபடத்தில் நிற்கிறார்கள். அப்புறம் அதுக்கு பிறகு அடுத்த 2வது ஆக்கள், அப்புறம் அதுக்கு பிறகு 3வது ஆக்கள், அதுக்கு பிறகு 4வது ஆக்கள், அப்புறம் அடிமட்டத்தில் இருக்கிற என்ன போல விசுவாசிகள். இதில் நிறைய உள்ளடக்கங்கள் இருக்குது. ஆனால் ஒரு ஆள் நான் தனிப்பட்டு சொல்லலை. நிறைய பேரை பார்க்குறேன், நிறைய விசுவாசிகளை பார்க்குறேன். சர்ச்சில் தான் எல்லாம் சர்ச்சுக்கு வந்தால் தான் நாங்கள் பரிசுத்தம் பொங்கும். சர்ச்சை முடித்தா கதை முடிஞ்சு. இது என்னன்னு சொன்னால், தன் எண்ணத்தை உலகத்தை தான் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அதில் என்ன லாபம்ன்றார் ஆண்டவர். அப்படி ஒரு பொய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம பரலோகத்துக்குள்ளே போயிடலாம். என்ன ஆண்டவர் சொல்லிடுவார், அக்கிரமக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்களன்னு சொல்லி. சரியா? அப்போ அதால் நாங்கள் கிறிஸ்தவாக்கள் அனுதினம் நம்மளை ஆராயணும். நம்மளோட சரீரம்தான் அவர் ஆலயம். வசனம் கொண்டு இருக்குது. சர்ப்பம் பழைய ஏற்பாட்டில் ஆதியில் ஆதாமேவால் சர்ப்பம் வஞ்சித்தது போல இப்போ உங்களை வஞ்சித்துமோன்னு பயப்படுறேன்னு சொல்கிறாரு. ஏனெண்டா இன்னொரு இயேசு, இன்னொரு ஆவி, இன்னொரு சுவிசேஷம். எப்படி நம்மளோட தேவனுக்கு திரியேக தேவன் நமக்கு பிதா குமார பரிசுத்தாவி இருக்கிறாரோ, அதுபோல் திரியேகத்துக்கு பிசாசும் இருக்குது. இதுன்னு சொல்லி குமாரனுக்கு பதிலாக அந்த குமாரன் வழிபடுவான். அதான் அந்தி கிறிஸ்து. அவனை போய் வழிபட்டு தான் நான் பகிரங்கமாக வழிபடுவான் இந்த வர்ற கடைசி காலங்களில். அது இல்லை விஷயம். இப்போ என்னென்னா, பரலோகத்துக்குள்ளே போகணுமென்று விரும்பினா மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். அப்படி இல்லையா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தேவையில்லை. சிலர் காசு அடிக்கிறதுக்கும் வாழ்கிறாங்க. எல்லாத்துக்கும் கர்த்தர் கணக்கு பதில் கொடுப்பார். இந்த வருஷம் கர்த்தரை பேரை வச்சுட்டு ஏமாத்துறவங்க எல்லாரும் அடி வாங்கி ஆவாங்க. அது இந்த வருஷம் அவர் சுத்திகரிச்சே போட்டுருவார். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே ஃபுல் க்ளீனப் நடந்துடும். அதனால் மனம் திரும்பணும். மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து வாழணும். ஓகே, இது நான் சொல்கிறது உச்சத்தில் இருக்கிற நீங்கள் கழுதை கொண்டாண்டவர் பேசுகிற மாதிரி நினச்சி கொள்ளுங்கள். நீங்கள் பைபிள் கொலைச்சி நடத்தலாம், பெரிய ஊழிய ஸ்தானத்துலேயும் இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் இந்த தொப்பி கேப் அளவாக இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க. ஏண்டா குற்றங்கள் இருந்தால் அறிக்கை செஞ்சு வாழணும். ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை எல்லாம் வச்சுக்கொண்டு வாழ இயலாது. அடுத்தது வாயின் வார்த்தைகள், அது கடும் மோசம். செயல்பாடுகள் கீழ்ப்படிவில்லை. நிறைய காரியங்கள் இருக்குது. சபைக்குள்ளே போனால் மட்டும்தான் கிறிஸ்தவனை வாழ. சபை முக்கியம். சபை போய்த்தான் நம்மளை கழுவி கொள்ளணும். ஆனால் அதிலிருந்து ஒரு படியாவது நாங்கள் திரும்பி பார்த்தோம்னா கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து வளர்ந்துருக்கமான்னு பார்க்கணும். அந்த வளர்ச்சி ஒன்று இல்லைண்டா இத்தனை வருஷம் ஆகியும் நம்மளை போல் பரிதவிக்கப்பட்ட ஆக்கள் ஒரு தரம் இல்லை. அதனால்
அன்பு சகோதர கிறிஸ்தவர்களே, நீங்கள் ஆசிரியர் எல்லாரும் ஆசிரியர் தான். பட் இப்போ சிலர் பொறுப்பில் இருக்காங்க, ஆசிரியர் போல் ஏற்பாடு மாதிரி. அவங்களிருந்து உச்சிலேருந்து கீழ் வரைக்கும் நான் எல்லாருக்குமா கதைக்கிறேன். உங்களை நாமே நிதானித்து ஆராயணும். குரோதங்கள், மாக்க பேதங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் கனியினால் அறியப்படும். கனகாலமாக நிறைய விஷயங்களை இந்த கோபங்களை கதைக்க இருந்தேன்னா நான் அதெல்லாம் கதைக்கிறது கத்தர் நாமத்தை தூசிக்கப்படும். மேலோட்டமாக கதைச்சிருக்கிறேன். இது யாருக்கெல்லாம் ஆண்டவர் பேசினாரோ மனம் திரும்புங்க. இந்த மரணம் யாருக்கு எப்போ எங்கே என்னன்னு சொல்ல இயலாது. ஸோ நாங்கள் எப்போவும் ஆயத்தமாக இருக்கணும். ஸோ கத்தர் நல்லவர். அவர் நம்ம ஏதாவது நடந்தால் அவர் சமூகத்தில் இருக்கிற மாதிரி ஆயத்தமாக இருக்கணும். முதல் நான் எல்லா பாவம் செய்து ஓட்டு சர்ச்சுக்கு போவேன். சர்ச் முடிஞ்சோடனே சர்ச்சையும் மறந்துடும், போனதே மறந்துடும். சர்ச் முடிஞ்சது தான் தெரியும், சர்ச்சையும் மறந்துடும். அது ஒரு பயங்கர ஒரு ஆவி, பிசாசு. இப்போ நம்மளோட சரீரம் தான் ஒரு ஆலயம். ஆண்டவர்களால் கத்திர கிருபையால் வளர முயற்சிக்கிறேன். ஓகே, ஆண்டவர் சோத்திரம். அவர் நான் மகிமைப்படுவதாக அரைய மனசுக்கு கட் பண்ணி தான் மன்னிங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.